ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய சர்வ வல்ல தெய்வத்தை எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய துதியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் நீதிபரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறவரை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் சேனைகளின் அதிபதியாய் இருக்கிறவரை இந்த காலை வேளையிலே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஓ, எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வனை ஆண்டவரே பணிந்து கொள்ள வந்திருக்கிற எங்களுக்குள்ளே இந்த காலை வேளையிலே பரிசுத்தத்தை கர்த்தர் தருவாராக. பரிசுத்தமுள்ளவரை சந்திப்பதற்கு, பரிசுத்தமுள்ளவரை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தருவீராக. ஓ, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சர்வ வல்லவரை துதிங்க. ஆராதனைக்கு உரியவரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது நம்முடைய ஸ்தோத்திர பலிகளினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தெய்வமே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், ஆளுகை செய்பவரே ஸ்தோத்திரம், மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மாட்சிமையின் தேவனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் யெகோவா கர்த்தரே, எங்கள் யெகோவா மீட்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் நாயகன் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவர் எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர். எங்கள் ராஜா எங்களோடு கூட பேச வந்திருக்கிறீர். எங்கள் தகப்பன் எங்களோடு கூட உறவாட வந்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே மகிமையாய் உயர்த்தப்படுவதாக உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலாவுகிறவரே, மனிதர்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவரே, இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வசிக்க விரும்பி, எங்கள் நடுவிலே உலாவ விரும்பி, எங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பி எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே ராஜா எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. செங்கடலை பிளந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நிறைவானவர் வரும் பொழுது குறைவார்கள் எல்லாம் மாறி போகும். நீர் வருவீரானால் சூழ்நிலை எல்லாம் மாறும். எதெல்லாம் எங்க பிள்ளைகள் முடியாது நடக்காதுன்னு வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க வரும்போது சாத்தியமாகும். முடியாததெல்லாம் முடியும். முடிய பண்ணுகிறவர் தான் எங்கள் தேவன். நிறைவானவர் எங்கள் நடுவில் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு வாரும் ஆண்டவரே. நிறைவானவர் எங்களுக்கு வேண்டும். நிறைவானவருடைய பிரசன்ன மாத்திரம் எங்களுக்கு போதும். ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கிற சூழ்நிலையில வந்திருக்கிற புயல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வயல்வெளியாய் மாறத்தக்கதான அனுபவத்தை, பாழாய் போனதையெல்லாம் பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில தொடுவதாக ராஜா, தொடுவதாக தொடுவதாக. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே.
நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதே பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர்நிலமாகுமே. அப்பா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. மாறுமே ராஜா, பலவீனம் பலனாய் மாறுமே. கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில, பாடுகிற வேளையில பலவீனம் எல்லாம் பலனாய் மாறுவதாக. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, நிறைவானவரே எனக்குள்ளே இப்ப இந்த காலை வேளையில வாங்க ஆண்டவரே. நிறைவானவர் தான் எனக்கு வேணும். நிறைவானவருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே போதும் ஆண்டவரே. போதும் ஐயா, வேறு ஒன்றை நாங்க எதிர்பார்க்கல, வேறு ஒன்றை நாங்க கேட்க வரல. நிறைவானவருடைய பிரசன்னத்தை தான் நாங்கள் அனுபவிக்க வந்திருக்கிறோம். நிறைவானவருடைய தொடுதல் வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில எல்லாவற்றிலும் நிறைவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் பயபக்தியோடு, நடுக்கத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனையின் கிருபையை எல்லாருக்கும் நீங்க தாங்கப்பா, எல்லாருக்கும் நீங்க தாங்கப்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை வல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவர் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தேவன் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீரப்பா, எங்கள் நடுவிலே உலாக வந்திருக்கிறீர், எங்களோடு கூட இடைபட வந்திருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், நாங்கள் எவ்வளவு விளையேற பெற்றவர்கள். அந்த உண்மையுள்ள அந்த சிந்தையோடு இந்த காலை வேளையிலே பரிசுத்தருக்கு முன்பாக எங்களையே பலியாய் கொடுத்து நாங்கள் ஆராதிக்க பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உமக்குரிய ஆராதனை, பரிசுத்தருக்கு உரிய ஆராதனை, கனத்துக்கு உரியவருக்குரிய ஆராதனை. அவரை பரிசுத்தத்தோடு கனத்தை கொடுத்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி அப்பா. ஒவ்வொரு உள்ளமும் ஆண்டவரே இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்தினாலே துள்ளி மகிழ்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு ஆராதனையின் மேகம் எங்கள் எல்லாரையும் மூடுவதாக ராஜா. பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். பாடும் பொழுதே நம்முடைய வல்லமையை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அனலாக்குவாராக, தம்முடைய பிரசன்னத்தால் நிறைப்பாராக.
ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆண்டவரே ஆத்துமாவிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசணும் ஆண்டவரே. தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை, எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வாரும். புதிய மக்கள் வந்து எங்களோடு கூட இணைந்து சர்வ வல்லவரை மகிமைப்படுத்த, சர்வ வல்லவருடைய ஆண்டவரே புண்ணியங்களை அறிந்து கொள்ள, அவர் கொடுக்கிற சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் அந்த இடத்துல மகிமைப்படுவாராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து இந்த காலை வேளையில் ஜீவாதிபதியாக இருக்கிற நம்முடைய தேவனை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த காலை வேளையில் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் கனத்திற்கும் மகிமைக்கும் ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய தேவன் மாத்திரமே. அவரை பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம். உம்மை பாடும் பொழுது, உம்மை துதிக்கும் போது உம்முடைய கிருபை பெருகுகிறது ஆண்டவரே. உங்கள் மகிமை இறங்கி வருகிறது. மெய்யாகவே இந்த காலை வேளை நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. சேர்ந்து சொல்லுங்க. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரின் உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரின் உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. அஸ்லோ நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரின் உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. Glory be to God. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரின் உம்மை துதித்து பாடுகிறோம் பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. எஸ் ஜீசஸ். கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா.
ஆராதனை சர்வ வல்லவரே ஆராதனை ஆராதனை ஞானத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் இறங்குதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஞானத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை விளங்குதப்பா மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவீர் இறங்கி வந்திடுவீர் எங்களை ஆசீர்வதித்திடுவீர் ஆராதனை ஆராதனை இயேசுவே பரிசுத்தருக்கு ஒரு ஆராதனை சர்வ வல்லவருக்கு ஒரு ஆராதனை ஞானத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஞானத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா உம்மை மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் நீரிறங்கி வந்திடுவீர் எங்களை ஆசீர்வதித்திடுவீர் நீரிறங்கி வந்திடுவீர் எங்களை ஆசீர்வதித்திடுவீர் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஞானத்துக்கும் உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஞானத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஹல்லேலூயா அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர் மகிமைக்கு உரியவர் அவர் ஒருவர் தான் அவரை பாடதான் உங்களை என்னையும் கத்தர் வச்சிருக்கிறார் இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் கேட்க போறோம் ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிற சர்வ வல்லவருடைய பிரசன்னம் என்னை நிறைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் கேட்க போறோம் ஆண்டவரே என்னை நிரப்புகிற பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னம் பரிசுத்தாவியானுடைய ஆளுகை எனக்கு வேணும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் மாத்திரம் போது எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் உங்க பிரசன்னத்துல பெரிய பர்வதமா எனக்கு முன்பாக அது எதிர்மை நின்றாலோ சாத்தானின் தந்திரங்களை என்னை அழிக்க நினைத்தாலோ உங்க கிருபை எனக்கு உதவி செய்கிறது ஆண்டவரே உங்க கிருபை தப்பி செல்ல வழி செய்கிறது அந்த கிருபை என்னை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா பிரசன்னதா எனக்கு போதுமையா வல்லமதா எனக்கு வேண்டுமையா பிரசன்னதா எனக்கு போதுமையா வல்லமதா எனக்கு
கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை என்ன உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது. பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பல பல காற்றுகள் என்னை அழிக்க நினைத்தாலும், மறைவான கன்னிகள் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கன்னிகள் என் வழியில் விரித்தாலும், உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது. பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சாத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சாத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. பிரசன்னம்தான் எனக்கு வேண்டுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கன்னிகள் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கன்னிகள் என் வழியில் விரித்தாலும், உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது. பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு போதுமையா, பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. உங்க கிருபைதான் உதவி செய்யுது,
கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது. பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எது நம்ம கூட வருதோ வரலையோ, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட வர்றதுதான் நமக்கு பாதுகாப்பு. வேறு எதுவும் நம்மை பாதுகாக்க முடியாது, வேற எதுவும் நம்மை தப்புவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை உயர்த்தி வைக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நாமத்தினால் அவருடைய சித்தத்தோடு எதை கேட்கிறோமோ அதை கர்த்தர் நம்ம நிச்சயமாய் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாடலை பாடுவோமா? அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போது நடந்திடுமே, அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். சொன்ன வாக்கை அவர் மறக்க மாட்டார், நினைவு கூறுகிற தெய்வம். சேர்ந்து பாடலாமா? நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே, அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே, அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் உண்மையுள்ளவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் உண்மையுள்ளவரே, என்றும் மறப்பதில்லையே. எளியா கேட்ட இன்று நம்முடன் இருக்கின்றாரே, எளியா கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. அன்று வானம் திறந்தது போலும் தன் வாழ்வின் வாசல் திறந்திடுமே, அன்று வானம் திறந்தது போலும் தன் வாழ்வின் வாசல் திறந்திடுமே. அவர் வல்லமையுள்ளவரே, மறப்பதில்லையே. அவர் வல்லமையுள்ளவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே, அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே, அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அந்நாள் அழுது ஜெபித்த விண்ணப்பம் கேட்டவர் நம்மோடு இருக்கின்றாரே, அந்நாள் அழுது ஜெபித்த விண்ணப்பம் கேட்டவர் நம்மோடு இருக்கின்றாரே. அன்று கண்ணீரை கண்டவர் பிள்ளையை கொடுத்தவர் உனக்கும் கொடுத்திடுவார். அன்று கண்ணீரை கண்டவர் உன்னையும் காண்கிறார், கண்ணீரை துடைத்திடுவார். கண்ணீரை காண்பவரே, என்றும் மறப்பதில்லையே.
அவர் கண்ணீரை காண்பவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. தானியேல் கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. தானியேல் கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. அந்த சிங்க கெபியினில் விடுவித்தவர் இன்று உன்னையும் விடுவிப்பாரே. அந்த சிங்க கெபியினில் விடுவித்தவர் இன்று உன்னையும் விடுவிப்பாரே. அவர் விடுதலை நாயகரே, நம்மை விடுவிக்க வல்லவரே. அவர் விடுதலை நாயகரே, நம்மை விடுவிக்க வல்லவரே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. ஹல்லேலூயா. அவர் நாமத்தினாலே அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது தவறாமல் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழி கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்முடைய சுய இஷ்டத்தில் வாழ்வதல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய வழியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அந்த பாடலை பாடலாமா? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு, நிச்சயமாய் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. தீயவன் செயல் குறித்து மன பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புள்ளை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும்.
வேரை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடு. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. நீதிமான் அனைவருக்கும் நிச்சயமாய் வெகு விரைவு. துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதம ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதம ஜெயம் தருவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஹல்லேலூயா. நம்முடைய வழியை கர்த்தருக்கு கொடுத்து இணைந்து நடக்கும்போது ஆலோசனை தருவார். சரியான பாதையில நம்மை நடத்தி முடிவிலே பரமகானாகிய பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இது உலகத்தை ஆளுகிற ராஜா, நம்முடைய எஜமானாகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தம் சேனையோடு அவர் வரப்போகிறார். ஆரவார சத்தத்தோடு ராஜா வரப்போகிறார். மாரநாதா, அல்லேலூயா. சீக்கிரமா வார ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சீக்கிரமாய் வருவீராக. சேர்ந்து பாடலாமா? உலகத்தை ஆளும் ராஜா இதோ வருகிறார், தம் சேனையோடு வருகிறார். உலகத்தை ஆளும்
இதோ வருகிறார், தம் சேனையோடு வேகம் வருகிறார். ஆரவார சத்தத்தோடு வருகிறார், நம் ராஜா வருகிறார். உலகத்தை ஆளும் ராஜா இதோ வருகிறார், நம் சேனையோடு வேகம் வருகிறார். ஆரவார சத்தத்தோடு வருகிறார், நம் ராஜா வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்து வருகிறார், மகிமையோடு வானில் வருகிறார். மரணத்தை வென்ற இயேசு ராஜா வருகிறார், வேகம் வருகிறார். மரித்து உயிர்த்த இயேசு ராஜா வருகிறார், மகிமையோடு வானில் வருகிறார். மரணத்தை வென்ற இயேசு ராஜா வருகிறார், வேகம் வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், தூதர்களோடு வேகம் வருகிறார். சபையை தம்மோடு சேர்க்க தேவன் வருகிறார், மணவாளன் வருகிறார். வாக்குத்தத்தம் செய்திட்டவர் வருகிறார், தூதர்களோடு வேகம் வருகிறார். சபையை தம்மோடு சேர்க்க தேவன் வருகிறார், மணவாளன் வருகிறார். மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா, மாரநாதா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று பயபக்தியோடு நடுக்கத்தோடு எழுப்புதல் தீ பரவட்டும், என்னையும் மூடி நிரப்பட்டும். ஆவியினால் அக்கினி மலையாய் அபிஷேகம் பொழியட்டும். வார்த்தையினால இருதயத்தில் அவருடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். துதிகளின் சத்தத்தினாலே சாத்தான் தூரமாய் விலகி ஓடட்டும். என்னை பயமுறுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை கண்ணீர் விட வைக்கிற எல்லா சூழ்நிலைகளை துதிக்கும் போது விலகி ஓடும். இந்த கால வேளையில் ஒரே சிந்தையோடு நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்னை தொட முடியாது என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் தீ எனக்குள்ளே பரவட்டும், என் சபைக்குள்ளே பரவட்டும், தேசத்துக்குள்ளே பரவட்டும். ஒரு அக்கினி மலையை அபிஷேகமாக கர்த்தர் ஊற்றுவீராக என்ற ஒரு தாகத்தோடு அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே.
வார்த்தையினால் இதயத்திலே ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. துதிகளினால் சாத்தானு தூரமாய் விலகி ஓடட்டுமே. வார்த்தையினால் இதயத்திலே ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. துதிகளினால் சாத்தானும் தூரமாய் விலகி ஓடட்டுமே. ஆமென். ஓடட்டுமே, ஓடட்டுமே, தூரமாய் சாத்தானும் ஓடட்டுமே. ஓடட்டுமே, ஓடட்டுமே, தூரமாய் சாத்தானும் ஓடட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மழை அபிஷேகமாக பொழிந்திடுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மழை அபிஷேகமாக பொழியட்டுமே. தடைகளையும் உடை தெரியும், தைரியம் மனதில் இருக்கட்டுமே. சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிட இயேசுவே இறங்கிடுமே. தடைகளையும் உடை தெரியும், தைரியம் மனதில் இருக்கட்டுமே. சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிட இயேசுவே இறங்கிடுமே. இறங்கிடுமே, இறங்கிடுமே, கிருபையால் எனக்கு இறங்கிடும். இறங்குங்க, இறங்கிடுமே, இறங்கிடுமே, கிருபையால் எனக்கு இறங்கிடுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே. வார்த்தையினால் ஆவியின் வல்லமை இறங்கட்டுமே. துதிகளினால் சாத்தானும் தூரமாய் விலகி ஓடட்டுமே. வார்த்தையினால் இதயத்திலே ஆவியின் வல்லமை துதிகளினால் சாத்தானும் விலகி ஓடட்டுமே. ஆமே, ஓடட்டுமே, ஓடட்டுமே, தூரமாய் சாத்தானும் ஓடட்டுமே. ஓடட்டுமே, ஓடட்டுமே, தூரமாய் சாத்தானும் ஓடட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மழை அபிஷேகமாக பொழியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினால் அக்கினி மழை அபிஷேகமாக பொழியட்டுமே. தடைகளையும் உடை தெரியும், தைரியம் மனதில் இருக்கட்டுமே. சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிட இயேசுவே இறங்கிடுமே. தடைகளையும் உடை தெரியும், தைரியம் மனதில் இருக்கட்டுமே. சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிட இயேசுவே இறங்கிடுமே. இறங்கிடுமே, இறங்கிடுமே, எனக்கு இறங்கிடுமே. இறங்கிடுமே, இறங்கிடுமே, எனக்கு இறங்கிடுமே.
பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினா அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, என்னை மூடி நிரப்பட்டுமே. ஆவியினா அக்கினி மலை அபிஷேகமாக பொழியட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு அக்கினியை என் மேலே போடுங்க ஆண்டவரே. அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிவதாக ராஜா. உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய ஆண்டவரே பலத்த புயத்தினாலே எங்க விசுவாச பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில நிறைவா இறங்கி வருவதாக ராஜா. சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வல்லமை உள்ளவங்களா இருக்கலாம், பலசாலிகளா இருக்கலாம், ஒருவேளை பலவீனரா கூட இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் அவர் ஒருவருக்கே செலுத்துங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி அவருக்கு செலுத்துவது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். வேத வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த தேவனை குறித்து அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இன்னும் அந்த சங்கீதத்தில் வாசித்து பார்க்கணும்னா, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா போதுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறி போய்விடும். அவருடைய ஒரே சத்தம் போதும், எல்லாத்தையும் அதிர பண்ணும். எதெல்லாம் மேன்மை அந்த உலகத்தில் நினைக்குதோ, நான் தான் பெரியவன், நான் தான் பராக்கிரமசாலி, நான் தான் வல்லமையுள்ள நினைக்கிறாங்க, ஒரே ஒரு கர்த்தருடைய சத்தம் அவங்கள அதிர பண்ணும். ஒரே ஒரு கர்த்தருடைய சத்தம் அவங்கள வீழ்த்தும். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறதை, ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே சங்கீதத்தில் இந்த கர்த்தரை இப்படி ஆராதிக்கும் போது கர்த்தர் எப்படி செய்கிறாராம் பார்க்கும் பொழுது, நீங்கள் 10-11 வசனங்களை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள புயத்திற்கு நேராக, உம்முடைய வல்லமை உள்ள சமூகத்திற்கு நேராக நான் வந்திருக்கிறேன். உமக்கே என்னுடைய மகிமை வல்லமை எல்லாவற்றையும் செலுத்தணும். கர்த்தருக்கு மாத்திரம் அதை செலுத்தும் பொழுது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் போது, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளும் போது, கர்த்தர் சொல்கிறார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனுக்கு தேவை இந்த ரெண்டு தான் மிக முக்கியம். ஒன்று சரீரத்தில் பலன் வேண்டும், இன்னொன்று ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் கூட ஆசீர்வாதம் வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா நபரும் எனக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, ஓடுறாங்க, முயற்சிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்திவிட்டு நீ காரியங்களை செய்துவார், உனக்கு நான் பலன் கொடுப்பேன், உனக்கு நான் சமாதானம் கொடுப்பேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். நம்முடைய தேவன் ஆராதிக்கிறக்குரியவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த தேவனை நான் ஆராதிப்பேன், இந்த தேவனை நான் தொழுது கொள்ளுவேன்,
இந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஒருவேளை நாம் திருடி இருந்தா இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஆராதனைக்கு உரியவர். நம்முடைய தேவன் சத்திய தேவன். நம்முடைய தேவன் நித்தியமானவர். நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். நம்முடைய தேவன் யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர். நம்முடைய தேவன் யெகோவா ரூவா, நல்மேய்ப்பர். நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். அந்த தேவனை அப்படியே உண்மை உள்ள மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோ. உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோ. நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோ. நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. யோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. யெகோவா ஈரே ஆற்றுக்கொள்வீர் தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோ. யெகோவா நிசியே வெற்றி தருவீர் உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர் தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நிசியே வெற்றி தருவீர் உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோ. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ரூவா நல்மேய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ராஃபா சுகம் தருவீர் உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ரூவா நல்மேய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ராஃபா சுகம் தருவீர் உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர், நீதிபரர். அவரை போல உலகிலே ஒருவரும் இல்லை. பணிந்து கொள்ள அவரை போல
ஒருவரும் இல்லை. எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே, இரு வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாதே, இரு வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கரம் உயர்த்தி glory to God, உமக்கே மகிமை ராஜா, அல்லேலூயா. ராஜனே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரை, அல்லேலூயா. அவருடைய மகிமையின் மேகம், உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே மூடி இருக்கிறதே. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த வாழ்க்கையே அழிந்து போகும், கர்த்தருக்குள் ஜீவிப்பவனை நிலை நிற்பான். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்கள் நடுவிலே உலாவின கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க. இந்த வாரம் முழுதும் உங்கள் பிரசன்னத்தின் ஆழத்தின் அனுபவத்திற்குள்ளே எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. இந்த காலை வேளை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவருடைய செவிகளை திறக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.